ராஜநிலை டிவியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, பட்டனையும் கிளிக் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். வாங்க இப்பொழுது நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது பார்ட் நம்பர் 8. 8ஆம் எண் கொண்ட தந்தையினுடைய முதல் எழுத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி பெயர் சூட்ட வேண்டும் என்பதை பற்றிய செய்தியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 8ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய PF என்ற எழுத்து 8ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. P பெரியசாமி, F பிரான்சிஸ் போன்ற பெயர்களில் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 4, 5, 7, 8 என்ற எண்களில் உள்ள ஆங்கில எழுத்துக்களில் அவர்களுடைய பெயர்களை வைக்கலாம். 4 என்ற எழுத்தை குறிக்கக்கூடியது DMT. அந்த DMT என்ற எழுத்துக்களில் துவங்கும் பெயர்களை இந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்கள் சூட்டலாம். அடுத்தபடியாக 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய EXNX என்ற எழுத்துக்களில் அந்த குழந்தைகளுக்கு பெயரை சூட்டலாம். அடுத்ததாக 7ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய OZ என்ற எழுத்துக்களில் அந்த குழந்தைகளுக்கு பெயரை சூட்டலாம். 8ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய PF என்ற பெயர்களிலேயே அந்த குழந்தைகளுக்கு பெயரை சூட்டலாம். ஆக 8ஆம் எண்ணில் உள்ள தந்தையின் முதல் எழுத்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு 4, 5, 7, 8 ஆகிய எண்களை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களில் அந்த குழந்தைகளுக்கு பெயரை வைத்தால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். அந்த குழந்தைகள் படிப்பிலும், தொழிலிலும், பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக இருந்து மேன்மை அடைந்தவர்களாக இருப்பார்கள். எனவே இதை கடைபிடித்து PF-இல் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த எண்களில் பெயர்களை வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, பட்டனையும் கிளிக் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.